இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் வந்துட்டு திவாகர் கூட சண்டை போட்டுட்டு அந்த மைக்கில் போயிட்டு கேமராவில் போயிட்டு சொல்லிட்டு இருப்பாரு, இவருக்கு ஓட்டு போடாதீங்க, சபரி நல்ல மனுஷன், சபரிக்கு ஓட் போட்டால் ஜெயிக்குவீங்க, சபரி வந்து வெளியில் வின் பண்ணாருன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் வரைக்கும் அதை பேசினதை காமிச்சாங்க, கொஞ்ச நேரம் பேசினதை காமிக்கல. அதை பார்த்துட்டு இவர் ரொம்பவே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் வினோதனா. அப்போ வந்துட்டு இவங்க கிட்ட அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா சபரிக்கிட்டேயும் பிரவீன் காந்தி சார்கிட்டையும் 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஏன் மேலெல்லாம் பாசம், ஏன் மேலே இதெல்லாம் சபரி மேலெல்லாம் பாசம் கிடையாது, என்ன எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக சபரிக்கு ஓட் போடுங்க ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சபரிக்கிட்ட டேரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. சபரி அதை கேட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சபரியை நல்லா டார்கெட் பண்ணுவார். சபரி வினோத் எதுக்கு பேர் கேட்டாலும் எங்கள் 2 பேர் பேரை தான் சொல்லுவார். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என் பேரை கூட விட்டுருவார் இந்த மனுஷன், சபரி பேரை விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. சொல்லி சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே இவங்க 2 பேருமே, சபரியும் இப்போ பிரவீன் காந்தி சார் 2 பேருமே அதை கேட்டுட்டு நல்லா சிரிக்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க. சாண்ட்ரா பற்றி பேசும்போது சபரி சொல்கிறாரு, இன்றைக்கி அந்த அண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப உண்மை, அவங்க அண்ணனா என்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே பிரவீன் காந்தி சாரும் ஆமாம் அது கண்டிப்பாக உண்மைதான், ஏன்னா ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சாண்ட்ரா வந்துட்டு அவங்க அண்ணா பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அண்ணாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அண்ணா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சொல்லி சாண்ட்ரா இல்லை சபரி சொல்லிட்டு இருக்காரு, நிஜமாக அந்த வார்த்தையில் ரொம்ப உண்மை இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு அது கேட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.